ஆசீர்வாத பேச்சாளர் சொல்வேந்தர் விக்டர். இளைஞர்கள் நமது பாரம்பரிய விளையாட்டின் மேல் கொண்டுள்ள ஆர்வம், இதனை பற்றிய உங்களின் கருத்து. இளைஞர்கள் நமது பாரம்பரிய விளையாட்டின் மேல் கொண்டுள்ள ஆர்வம், இதை பற்றிய உங்களுடைய கருத்து சொல்வேந்தர் விக்டர். வணக்கம். இன்றைய இளைஞர்களை பற்றி அனைவருடைய கருத்து பல மாறுகள் இருக்குது. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட சில வாலிபர்களுடைய செயல்பாடுகள் இந்த நிலையில பார்க்கணும்னாக்கா மிகவும் சிறப்பாக இருந்ததுல எனக்கு ஐயப்பாடு கிடையாது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த பாரம்பரிய விளையாட்டாகிய இந்த சடுகுடு எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு என்னுடைய இளம் வயது வாலிபர்கள் இருக்கும் பொழுது என்னுடைய மாமாலாம் இந்த சடுகுடுக்கும் ஈடுபாடாக இருந்தாங்க. பிற்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் தோட்டங்கள் அழிந்த பிறகு சிலாபூர் மாநிலத்தில் அது விடப்பட்டு இருந்தது. ஆனால் சமீப காலங்களில் பார்க்கிறோம், இன்றைய சடுகுடு ஆனது உலக அளவில் பிரசித்தி பெற்றிருக்கிறது. தொலைக்காட்சியில் பார்க்கும் பொழுது ஈரான்காரர் கூட சடுகுடு விளையாண்டு இருக்கிறார். இது மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்குறது. இது யார் உருவாக்குறது பார்த்தோமாக்கா நிச்சயமாக அதுக்கு ஒரு தூண்டுகோல் இருந்திருப்பார், ஒரு முதியவராக இருந்திருப்பாரு. ஆனா அது செயல்படுத்தும் அத்தனை பெறும் வாலிபர்கள் ஒரு பார்வையில பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு தாறுமாறான வழியில ஒரு திசை தெரியாம போய் கொண்டிருக்கும் போல தெரிந்தாலும் கூட இன்னொரு பகுதியில வாலிபர்கள் சிறந்த நிலையில காணப்படுகின்றார்கள், சிறந்த சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்ல போனால் முன்பு மக்கள் ஏற்படுத்தின விதத்தை காட்டினோம் இன்று வாலிபரோட செயல்பாடு மிக சிறந்ததா இருக்குதுன்னு சொல்ல வேண்டும். ஆகையால ஒரு குறிப்பிட்டு சொல்ல போக இந்த விளையாட்டானது சடுகுடானது வாலிபர் மத்தியில மிக சிறந்து இருக்கிறது. தன்னுடைய வீரத்தையும் திறமையும் எப்படியாவது இந்த பாரம்பரியத்தை விட்டுவிடக்கூடாது, அதுல உறுதியாகவும் நிறைய இருக்குன்னு சொல்லி மிக போராட்டத்தில் கொண்டு போயிருக்கிறார்கள். ஆகையால இப்புள்ள வாலிபர்களை பார்க்க போனால் நம்முடைய பாரம்பரிய விளையாட்டாகிய சடுகுடு சிலம்பம் இன்னும் அதிகமான நிகழ்வு இருக்கிறது. அதுல மிக சிறந்து விளங்குகிறார்கள், உலக அளவுல பிரசித்தி பெற்றிருக்கிறார்கள், கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் சொல்ல வேண்டும். ஆகையால வாலிபர்கள் சிறந்து இருக்கிறார்கள். மிக்க நன்றி.